288 ரன்கள் தேவை, கையில் 6 விக்கெட்டுகள். 5வது நாளில் இலங்கை கம்பேக் கொடுக்குமா என்று எதிர்பார்த்த நிலையில் இந்தியா 165 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 2 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற நிலையில் முன்னிலை. ஆனால் இந்த போட்டியில் இலங்கை அணிக்காக போராடிய சில வீரர்களை மறக்கவே முடியாது. காலி சர்வதேச மைதானத்தில் தொடங்கிய இந்த முதல் டெஸ்டில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 462 ரன்கள், படிக்கல் 167 ரன்கள் அடிச்சாரு. அவரோடு சேர்ந்து ராகுல் 82 ரன்கள் எடுத்தார். இந்தியாவின் பெரிய ஸ்கோருக்கு பதிலளிக்க களமிறங்கிய இலங்கை ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகள் விழுந்தாலும் ஒரு கட்டத்தில் 99 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகள் விழுந்துருச்சு. போட்டி இந்தியாவின் கைக்கு போய்விட்டது. அப்படிதான் இருந்துச்சு. அப்போதான் வந்தார் சோனல் தினுசா. முதல் இன்னிங்ஸில் இந்திய பந்து வீச்சை அசத்தலாக எதிர்கொண்டு தனது முதல் டெஸ்ட் சதத்தை பூர்த்தி செய்தார். அவரோடு நிரோசன் டிக்வெல்லவும் இணைந்து இலங்கை அணியை மீட்டெடுத்தாங்க சொல்லலாம். இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 284 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. சோனல் தினுசாவின் 100 ரன்கள் அந்த இன்னிங்ஸின் மிகப்பெரிய ஹைலைட். ஆனால் இந்தியாவிற்கு 178 ரன்கள் முன்னிலை. இரண்டாவது இன்னிங்ஸில் இந்தியா மிகப்பெரிய ஸ்கோர் எடுக்கவில்லை. ஆனால் 193 ரன்கள் எடுத்தது. இதனால் இலங்கைக்கு வெற்றி பெற 372 ரன்கள் என்ற மிகப்பெரிய இலக்கு. 4வது நாள் முடிவில் இலங்கை 84 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருந்தது. இலங்கைக்கு இன்னும் 288 ரன்கள் தேவை. இந்தியாவுக்கு வெற்றி பெற 6 விக்கெட்டுகள் மட்டும் போதும். இதுதான் 5வது நாள மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸாக மாற்றியது. 5வது நாளில் இலங்கை அணியின் நம்பிக்கை தனஞ்சய டி சில்வா மற்றும் சோனல் தினுசா. தனஞ்சய டி சில்வா கேப்டனாக முன்னின்று போராடி 59 ரன்கள் எடுத்தார். சோனல் தினுசா முதல் இன்னிங்ஸில் 100, இரண்டாவது இன்னிங்ஸிலும் 84 ரன்கள். 2 இன்னிங்ஸிலும் அசத்திய அவர் இலங்கை அணியின் மிகப்பெரிய பாசிட்டிவ் என்றே சொல்லலாம். ஆனால் இந்திய பந்து வீச்சாளர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தனர். ஒரு கட்டத்தில் ரவீந்திர ஜடேஜா தனஞ்சய டி சில்வாவின் போராட்டத்தை முடித்தார். இலங்கையின் வெற்றி கனவு மெதுவாக உடைய ஆரம்பித்தது. இந்த போட்டியின் மிகப்பெரிய போலிங் ஹீரோ யார் தெரியுமா? மானவ் சுதர். முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகள், இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகள், மொத்தம் 10 விக்கெட்டுகள். இலங்கையின் 2 இன்னிங்ஸ்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி இந்தியாவின் வெற்றியில் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கார் என்றே சொல்லலாம். இறுதியில் இலங்கை இரண்டாவது இன்னிங்ஸில் 206 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்தியா 165 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. இந்தியா இந்த 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 1-0 அப்படின்னு சொல்லி முன்னிலை வகிக்கிறாங்க. போட்டியினுடைய நாயகன் படிக்கல். முதலாவது இன்னிங்ஸில் 167, இரண்டாவது இன்னிங்ஸில் 44. ஆனால் இலங்கையின் சோனல் தினுசா முதலாவது இன்னிங்ஸில் 100, இரண்டாவது இன்னிங்ஸில் 84. மானவ் சுதரின் 10 விக்கெட்டுகள். சோ இந்த போட்டியானது இன்றைய நாளோட நிறைவுக்கு வந்திருக்கேன் சொல்லலாம். உங்களுக்கு இந்த போட்டியினுடைய பெஸ்ட் பிளேயர் யாருன்னு நினைக்கிறீங்க? சோனல் தினுசாவா இல்ல மானவ் சுதரா? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.